ஹாய் டு ஆல். டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 4th. யூனிட் 4த்தோட டாபிக் நேம் என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், HRM அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம். தென் யூனிட் 4ல் சாப்டர் 10 அப்படிங்கிற ஒன்றை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டாப்பிக்கோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸு. ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் தமிழில் நம்ம ஆள் சேர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிஎன் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ், எனி அதர் ஆர்கனைசேஷன், எனி அதர் பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எனி அதர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆல் ஆர் எந்த ஒரு நிறுவனத்தை எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒன்று அப்படிங்கிற ஒன்றை க்ரியேட் பண்ணும். சரிங்களா? நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரெக்ரூட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணும். அது எப்படிலாம் க்ரியேட் பண்ணும், என்ன ரீசனுக்காக க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், என்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒன்று மீனிங் அண்டு டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அந்த ரெக்ரூட்மெண்ட்டோட மீனிங் என்ன, டெஃபைன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அந்த ரெக்ரூட்மெண்ட்டை எப்படிலாம் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு ஒன் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் என்ன, மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசன் ட்ரெண்ட் இன் ரெக்ரூட்மெண்ட். இப்போ ரீசெண்டாக இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது மீனிங் அண்டு டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். தீஸ் ஆர் மீனிங். என்ன இருக்குது மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரைட் பர்சன் வித் ரைட் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ரெக்ரூட்மெண்ட் க்ரியேட் பண்ணிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும், அதுக்கான பொட்டென்ஷியல் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அனலைசஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது இங்கே என்ன மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெக்ரூட்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ். ரெக்ரூட்மெண்ட்னால் என்ன, ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லக்கூடியது ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ். என்ன ஃபைண்ட் பண்ணுறோம், நம்ம அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சூட்டபிளான கேண்டிடேட்ஸை நம்ம எடுக்கிறோம். அதை கொடுத்துருக்காங்க ஃபார் தி வேரியஸ் போஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். லிசன் ஒன் மோர், ரிப்பீட் திஸ் சென்டென்ஸ். ரெக்ரூட்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் தி வேரியஸ் போஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஸ்கூல் எடுத்துப்போம். ஸ்கூலோ ஒரு எனி அதர் ஆர்கனைசேஷனோ இருந்தாலும் அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஒரு விதமான போஸ்ட் இருக்காது, அப்போ வேரியஸ் போஸ்ட் இருக்கும். அப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும். அதுதான் ப்ராசஸ். அதுக்கு பேர் தான் அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டை நம்ம சூட்டபிளாக ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் ரெக்ரூட்மெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு எனி அதர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கேன். இப்போ அவங்க செவமனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், தமிழ், இங்கிலீஷ், எனி அதர் மேஜர் சப்ஜெக்ட்ஸு, கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ் ஆர் காமர்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரியான செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஒரு ஸ்டாஃபை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் என்னென்னா ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன்ஸ். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆளை நம்ம சேர்க்கிறதுக்கு பேர் தான் ஆள் சேர்ப்பு அப்படின்னு சொல்கிறது. அப்போது இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் அட்ராக்டிங் பொட்டென்ஷியல் பீப்புள். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதர் பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான அந்த பொட்டென்ஷியல் அந்தளவுக்கு திறமையானவங்களாக இருக்கணும் டு அப்ளை ஃபார் எ ஜாப் இன் அன் ஆர்கனைசேஷன். அப்போது
அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான், அந்த பொட்டென்ஷியல் இருந்தால் தான் நம்ம அந்த ஜாபுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அப்போது ஒரு டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக படித்தவங்கள தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரியான பொட்டென்ஷியல் இருக்கும். சப்போஸ் ஒரு கார்பெண்டரையோ இல்லை வேறு யாராவது ஒரு பெயிண்டர்ஸையோ கொண்டுட்டு போயிட்டு ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நேச்சர்ஸ், ஒவ்வொரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில், அதுதான் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போது ரெக்ரூட்மெண்ட்னா என்னென்னா, ரெக்ரூட்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் தி வேரியஸ் போஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். இது மீனிங்காக இருக்கலாம், டிஃபைனாக இருக்கலாம். சரிங்களா, இந்த ஒரு பாயிண்ட்டாக. அப்போது தென் நெக்ஸ்ட் லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it act as a link between job provider and job seeker. அப்போது இந்த ரெக்ரூட்மெண்ட் என்னது, அது ஒரு 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 லிங்காக இருக்குது. யாருக்கு இடையில இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ப்ரொவைடருக்கும் ஜாப் சீக்கருக்கும் இடையில இருக்குது. சரிங்களா, இது ரெண்டுத்துக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு பாலமாக என்ன பண்ணுதுன்னா இருக்குது, ஒரு லிங்க் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன பண்ணுது சார் அப்படின்னு பார்க்கும்போது, இட் என்கரேஜஸ் தி ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ் டு அப்ளை ஃபார் தி ஜாப். அப்போது அந்த வேலைக்கு அந்த எம்ப்ளாயீஸை அப்ளை பண்ணுற சொல்கிறதுக்காக ஒரு என்கரேஜ் பண்ணுது. இந்த இடத்துல இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான், ஒரு என்கரேஜ். வேலை எங்கே இருக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லும் போது என்ன இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் கால்டு மீனிங் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அப்போது so many பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நான் யார் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சம் ஆஃப் யார் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அக்கார்டிங் டு எட்வின் பி ஃபிஃபோ அப்படிங்கக்கூடிய ஒரு என்ன எட்வின் பி ஃபிஃபோ அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்காரு. என்ன டிஃபைன் பண்ணியிருக்காரு, இட் ஈஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ரிசர்ச்சிங் ஃபார் prospective employees and stimulating and encouraging them to apply for this job and organization. அப்போது இந்த ரெக்ரூட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு சர்ச், ஒரு ப்ராஸ்பெக்டிஸை எம்ப்ளாயீஸ்க்கு க்ரியேட் பண்ணுது. என்ன கொடுக்குது, ஒரு ஸ்டிமுலேட்டிங்ஸ் பண்ணுது. அப்போது பட் அவங்கள என்ன பண்ணுதுன்னா ஊக்கப்படுத்துது, தூண்டுது. இந்த மாதிரியான வேலைகளை தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் செய்யுது. அப்போது ஒரு வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டிமுலேட்டிங்ஸ் அப்போ என்ன பண்ணுது, ஒரு ஒர்க்கர்ஸை, ஒரு எம்ப்ளாயீஸை தூண்டுது. இந்த இடத்துல வேலை இருக்குது, நீ போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபில்ஃபோ அப்படிங்கிற ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காரு. பட் என்ன சொல்ல, ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், ஸ்டிமுலேட்டிங் அண்ட் என்கரேஜிங் தம் டு அப்ளை ஃபார் ஜாப் இன் ஆர்கனைசேஷன், தட் இஸ் கால்டு ரெக்ரூட்மெண்ட். தென் ரீசன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரீசன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்கும். அப்போ எப்போ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரீசன் எனி வேக்கன்ஸ் அரைஸ் அண்ட் தே ஆர். அப்போது ஒரு வேக்கன்சியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் ஒரு வேக்கன்சியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் எப்படிலாம் ஒரு வேக்கன்சிஸை நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற சம் ரீசன்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு வேலையில் ஆள் இருக்கும் போதே எடுக்க முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டா வேக்கன்சி வந்துடும். தென் டெத் ஆகிட்டா வேக்கன்சிஸ் க்ரியேட் ஆகிடும். அப்போ அதே எம்ப்ளாயி அந்த ஜாபை ரெசிக்னேஷன் பண்ணிட்டா, அவங்களே வாலண்டரியாக ரிசைன் பண்ணிட்டா, அப்போ என்ன ஆகிடும்னா வேக்கன்சிஸ் க்ரியேட் ஆகிடும். தென் டிசேபிள்மெண்ட் ஆஃப் அந்த எம்ப்ளாயீஸ், அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த பொட்டென்ஷியல் எஃபிஷியன்சிஸ் இல்லாத பட்சத்தில் அந்த வேக்கன்சிஸ் என்ன ஆகும்னா க்ரியேட் ஆகும். தென் டிஸ்மிஸ் பண்ணுறது, அந்த எம்ப்ளாயி அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிவிடும், டிஸ்மிஸ் பண்ணிவிடும். அப்போது தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் கிரியேட்டிவ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அப்போ என்னென்ன ரீசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகுது, ரிட்டையர்மெண்ட்டு, டெத்து, ரிட்டையர்மெண்ட், டெத்து, ரெசிக்னேஷன்ஸ், அது டிசேபிள்மெண்ட் அண்டு டிஸ்மிசல். அப்போது இந்த மாதிரியான ரீசனுக்கு தான் என்ன ஆகுது, வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். தென் அடுத்தது ப்ராசஸ். இப்போ நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய டாபிக் பேர் என்ன, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ ப்ராசஸ் எப்படி ரெக்ரூட்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே நம்ம ரெக்ரூட்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளானிங்.
அதான் அப்போ எதை பண்ணாலும் என்ன பண்ணித்தான் ஆகணும், பிளானிங் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியாது. அப்போது ரெக்ரூட்மெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லை ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் ஜாப் நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்குது, அப்போது எப்போ இதை நம்ம கன்ஃபார்மாக வேகன்சிஸை க்ரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பிளானிங் அது ரிலேட்டடான ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணித்தாங்கன்னா பிளான் பண்ணித்தான் ஆகணும். பிளான் பண்ணாமல் ஒருத்தவங்களை நம்ம வேலைக்கு என்ன பண்ண முடியாது, கூப்பிட முடியாது. தென் அடுத்தது டிட்டர்மைனிங் வேகன்சிஸ். அதான் இப்போ பிளானிங்க்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிட்டர்மைன் பண்ணுவோம். எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிட்டர்மைன் பண்ணுவோம். அடுத்தது ஐடென்டிஃபையிங் தி சோர்சஸ். அப்போது பிளான் பண்ணியாச்சு, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குங்கிறத டிட்டர்மைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபைங். அப்போது என்ன மாதிரியான சோர்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அப்போ வரக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்கேலை யூஸ் பண்ணலாம், அப்போ அதை எதை பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும், சோர்சஸ். அப்போது நம்மக்கிட்டேயே இன்கம் இல்லாத பட்சத்தில் ஒரு எம்ப்ளாயை ஒரு ஒர்க்கர்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு ஜாபை ப்ரொவைட் பண்ணி ஸ்கேல் என்ன அப்படின்னா கொடுக்க முடியாது. அப்போது என்ன பண்ணணும், தேர்ட் ஒன்றா மேக்ஸிமைசஸாக பார்க்கும்போது தேர்ட் ஒன்று என்ன நம்ம பண்ணித்தாகணும், ஐடென்டிஃபையிங் தி சோர்சஸ். எந்த விதமான சோர்ஸஸும் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. தென் அடுத்த ஒன்று டிராஃப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். அப்போது என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியாச்சு, ரெக்ரூட்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத பிளான் பண்ணியாச்சு. தென் அடுத்தது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குங்கிறத டிட்டர்மினேஷன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. தென் அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ நம்ம டிராஃப்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட்லாவோ ஜேர்னலைஸ்லையாவோ ஏதோ எனி ரீசன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்னா ஆல் ஆர். அப்போ எந்தெந்த வகையால் நம்ம அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ அந்தந்த வகையால் நம்ம என்ன பண்ணலாம்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது 5th ஒன் ப்ராசஸ், செலக்டிங் தி சூட்டபிள் மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக சூட்டபிளாக செலக்ட் பண்ணி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம கொடுக்க முடியும். கண்ணாமூடான அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாகணும். அப்போ என்ன ஜாபுக்கு என்ன மாதிரியான சூட்டபிளான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அடுத்தது ஃபெசிலிட்டேட்டிங் செலக்ஷன் ப்ராசஸ். அப்போ செலக்ஷன்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபெசிலிட்டேட்டிங்ஸ் இருக்கோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா மென்ஷன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தான் எவாலுவேஷன்ஸ் அண்டு கண்ட்ரோல். அப்போ அவங்கள எப்படி நம்ம மதிப்பிட முடியும், அவங்கள நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தென் லாஸ்ட் ஒன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ். அப்போது so many process, these are the 7 various process of recruitment. First one is planning, then second one is determinations of vacancies, then third one identifying the sources, then fourth one drafting information for advertisement மட்டும் டிராஃப்ட் பண்ண பத்தாது, பட் அது எப்படி செலக்ட் பண்ணுவோம், செலக்டிங் தி சூட்டபிள் மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், தென் 6th ஒன் facilitating selection process, then last one evaluation and control. These are the process. அப்போ என்னென்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். தென் அடுத்தது மீனிங் அண்ட் டெஃபனேஷன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்துருக்கோம். அப்புறம் என்ன மாதிரியான ரீசன் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்துருக்கோம், இல்லை ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். தென் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்.